Hi, this is Akshitha. இன்னைக்கு அத்தை எங்களுக்கு பண்ணி கொடுக்குற 5 types of chutney பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புதினா சட்னி. இது ஒயிட் ரைஸ், டிஃபன், களி எல்லாத்துக்குமே ஆசமாக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் வணங்குறதுக்குள்ள ஒரு அரை மூடி தேங்காய், 3 தக்காளி பழத்தை அரிஞ்சு வச்சிடலாம். இப்போ அதையும் சேர்த்து 2 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 1/4 மூடி அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆறினோடனே மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பவுமே உப்பு கடைசியாக சட்னிக்கு சேர்த்திங்கன்னா உப்போட ஃப்ளேவரும் சத்தும் அப்படியே நமக்கு கிடைக்கும். இது கூட யூஸ்வலாக நாங்கள் களி வச்சு சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு கொள்ளு சட்னிக்கு 1 கப் அளவுக்கு குக்கரில் சேர்த்து நல்லா 2 கப் தண்ணி விட்டு, ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 10-15 சின்ன வெங்காயம், 7-8 பல் பூண்டு, 4-5 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு வணக்கிடலாம். வெங்காயம் வணக்கினோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னிக்கு 2-3 சின்ன வெங்காயம், பூண்டு பச்சையை அரைச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் எடுத்து வச்சுருங்க. இப்போ கொள்ளு ஆறினோடனே நம்ம வணக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். கொஞ்சமாக நெய் விட்டு ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணுங்கள், செமையாக இருக்கும். அடுத்தது முள்ளங்கி சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முள்ளங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இது முள்ளங்கி சட்னினே கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது 10 பல் சின்ன வெங்காயம், 2-3 பச்சை மிளகாயும், 2-3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, தேவையான அளவு புளி சேர்த்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் அரைச்சி சர்வ் பண்ணலாம். அடுத்தது மிளகு தக்காளி சட்னிக்கு 1 கை அளவுக்கு வெங்காயம், 4-5 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வணக்கிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, சீரகம் எடுத்து வணக்கி தனியாக வச்சிடலாம். இப்போ 1 கை அளவுக்கு மிளகு தக்காளி கீரையை கொஞ்சமாக அதே எண்ணெயில் போட்டு வணக்கி எடுத்துருங்க. இதுக்கு ஹைலைட்டே தேங்காய் தான். ஸோ அதையும் மிக்சியில் போட்டு அடித்து கொஞ்சமாக புளியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி சர்வ் பண்ணிடலாம். எப்போவுமே சட்னிக்கு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் லைட்டாக கொரப்பாக அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிலக்கடலை சட்னி பண்ணுறதுக்கு 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 2-3 வரமிளகா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கொத்தமல்லி, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்ச நிலக்கடலை 1 கப் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு தோல் எடுத்தால் போதும், ஏன்னா நிலக்கடலையோட தோல்லையும் சத்து இருக்குது. இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயம், நிலக்கடலை, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த சட்னி எல்லாமே ஒயிட் ரைஸ், டிஃபன் கூடயே மேட்ச் ஆகுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See everyone, bye bye.